ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏட் அமெரிக்கா. நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப எம்மியாக டேஸ்டான மக்கானா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக கீ விட்டுட்டு இந்த மக்கானாவை ஒரு 5 நிமிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் மக்கானா பாப்கார்ன் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக என் சேனலில் இருக்க போய் பாருங்கள். இப்போ அடுத்தது பேனில் வெங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினோன்னே இப்போ இதுக்கு நம்ம பேஸ்ட்டுக்கு முந்திரியும் காஷ்மீரி சில்லியும் நான் ஊற வச்சு சுடு தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக கீ 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் பிரியாணி இலை போட்டுக்கலாம். அந்த முந்திரியும் காஷ்மீரி சில்லியும் ஊற வச்சதுனாலே அதை அரைச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மிக்ஸி ஜாரை ஊற்றிடலாம் தண்ணியும். இப்போ இதுக்கு கரம் மசாலா பவுடர் அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மூடி கொஞ்சம் வெந்து நல்லா கொதிச்சு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஃபைனலாக மக்கானாவை நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மக்கானா தாமரை விதை தாங்க. இது எப்பவும் வறுக்காம நீங்கள் செய்யாதீங்க, லைட்டாக வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நீங்கள் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக பட்டர் போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக எம்மியாக சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி லைஃப்.